வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய பாரி சார் வந்து சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான வீடியோவாக பேசலாம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து அவருக்கு பொங்கல் டைமில் ஊருக்கு கிளம்புற டைமில் இதை எழுதி தர சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் ஃபோன் பேசி பாராட்டின விஷயங்கள், சுவாமியை பாராட்டினது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. போன ஷெட்யூலில் தாத்தா விஜய் காம்பினேஷனில் மட்டுமே 5 காட்சிகள் ஒரே நாளில் எழுத வேண்டியிருந்தது. பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு செல்லும் அவசரம் வேறு. ஆனால் இப்படி ஒரு எமோஷனல் காட்சிகள் அமைவது டைலாக் ரைட்டருக்கு வரம் என்பதால் ஒவ்வொரு காட்சிகளையும் அர்ப்பணிப்போடு நேரமெடுத்து எழுதிவிட்டு ஊருக்கு செல்வதை ஒரு நாள் தள்ளி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான பலனை இன்றைய காட்சியை பார்க்கும்போது உணர்ந்தேன் அப்படின்ட்டு பெரிய மகிழ்ச்சின்னு இருக்கு. அவரோட எழுத்தை வந்து நான் கொஞ்சம் பேச்சு தமிழில் பேசுகிறேன், ஓகேவா? ஓகே. இந்த காட்சியை எடுத்த அன்றே தாத்தாவாக நடிக்கும் மணிகண்டன் சார் எனக்கு அழைத்து நீண்ட நேரம் உரையாடியதும் நினைவில். அதாவது அந்த சீன் அவங்க எடுத்தாங்களே அன்றைக்கி வந்து தாத்தா வந்து ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தாத்தாவுடைய டைலாக்ஸ் வந்து நானுமே சொல்லியிருந்தேன். எல்லாருமே நீங்கள் திரும்பி கேளுங்க, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டைலாக்ஸ், வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயம். நம்மள இந்த உலகம் எப்படி நினைக்குது, ஒரே ஒரு தவறு செஞ்சாலும் அந்த தவறை தான் நினைக்கணும்னு 1000 நல்லது செஞ்சது நினைக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, சுவாமியையும் அழகாக பாராட்டியிருக்காரு. விஜயும் தாத்தாவும் இன்றைக்கி அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் நிச்சயமாக சினிமா ஹீரோ மெட்டீரியல், நாளுக்கு நாள் பின்னுகிறார். நவரச நாயகன் கார்த்தி, மோகன்லால் அவருக்கு பிடிச்ச வரிசையில், ஓகேவா? இது ரைட்டருக்கு பிடிச்ச வரிசையில் சொல்கிறாரு. நான் இவரின் நடிப்பையும் இன்று ரசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த காட்சிகளை நேர்த்தியாக எடுத்த பிரவீன் மெனட் சாருக்கு, அப்புறம் இப்படி ஒரு காட்சிகளை உருவாக்க காரணமாக இருந்த பிரியா தம்பி அவர்களுக்கு, டோட்டல் டீமுக்குமே வந்து ஒரு அழகான நன்றியை தெரிவிச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து பாரி சார்கிட்ட வந்து இப்படி ஒரு போஸ்ட் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க. அதுலேயும் தாத்தாவும் இன்னைக்கு பேரனும் பின்னி எடுத்துட்டாங்க எமோஷ்னல் இல்லையா? நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸை பார்த்தேன். அரை மணி நேரம் அழுதேன், ரொம்ப நேரம் அழுதேன் அப்படின்லாம் கமெண்ட்ஸை பார்த்தேன். எனிவேஸ், ஒரு இம்பார்ட்டண்டான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டேடியம்.